அமித்ஷா சொல்ற மாதிரி நடக்க போறதே இல்ல. அவங்க ஜெயிக்க போறதே இல்ல. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஜெயிக்க போறதே இல்ல. தேர்தல் வரும்போது கூட்டணியில பேச வேண்டிய பேச்சு அதையெல்லாம் இப்பயே நண்பர்களே உங்ககிட்ட சொல்ல முடியுமா? எதுக்காக திமுகவோட போனோம்னு மிக தெளிவான அறிக்கை கொடுத்தோம். இந்துத்துவா சக்திகள் தமிழ்நாட்டிலே காலூன்றிவிடக் கூடாது என்பதற்காக. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரும் அதே போல அரசியல் தலைவரும் அவரே ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே தொடர்ந்து மாற்றி மாற்றி நிர்வாகிகளை சந்திச்சு வராங்க. இப்ப ராமதாஸை சந்திச்ச விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரையும் செல்வ பெருந்தகையும் அன்புமணி ராமதாஸ் விமர்சிச்சிருக்காரு. திடீர் பாசம் ஏன்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில மனஸ்தாபம் வந்துருச்சு. அது ஒரு காலகட்டத்தில் பேச்சுவார்த்தையில கூட சமாதானம் ஆகலாம். அது நமக்கு தெரியாது. அது உட்கட்சி பிரச்சனை. அதை பற்றி நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சில காரணங்களால வெளியில வந்த மதிமுக இன்னைக்கு திமுகவினுடைய வெற்றிக்காக பாடுபட்டு உழைப்போன்னு சொல்றீங்க. மதிமுகவினுடைய எதிர்காலம் எதை நோக்கி சார் இருக்கு? எதுக்காக திமுகவோட போனோம்னு மிக தெளிவான அறிக்கை கொடுத்தோம். நாங்க இந்துத்துவா சக்திகள் தமிழ்நாட்டிலே காலூன்றிவிடக் கூடாது என்பதற்காக, திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உடன்பாடு கொண்டு கூட்டணியிலே சேர்வது என்று நாங்கள் முடிவெடுத்தோம் உயர்நிலை குழுவிலே. அதையே பொதுக்குழுவும் ஏற்றுக்கொண்டது. அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் உடன்பாடு வைத்தோம். இன்றைக்கும் அதே நிலைப்பாடுதான். அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷா பேசுகையில தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இருக்கும், அதிமுக தலைமையில் இருக்காங்க, தமிழகத்துல கூட்டணி ஆட்சி எப்படி பாக்குறீங்க? அமித்ஷா சொல்ற மாதிரி நடக்க போறதே இல்ல. அவங்க ஜெயிக்க போறதே இல்ல. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஜெயிக்க போறதே இல்ல. ஆகவே இல்லாத ஒன்றுக்கு ஏன் கற்பனை செய்யணும்? அது நடக்க போறது இல்ல. மாநிலங்களவை உறுப்பினர் ஒன்று மதிமுகவுக்கு குறைந்திருக்கு. என்ன குறைஞ்சிருக்கு? ஒன்று கொடுத்தாங்க, ஒரு பீரியட், அவ்வளவுதான். குறைந்திருக்கு. சட்டமன்ற தேர்தல் அந்த சீட் பேலத்துல வந்து டிமாண்ட் வைக்கப்படுமா? அதிக சீட் இதெல்லாம் தேர்தல் வரும்போது கூட்டணியில பேச வேண்டிய பேச்சு. அதையெல்லாம் இப்பயே நண்பர்களே உங்ககிட்ட சொல்ல முடியுமா? எல்லாம் அதெல்லாம் ஒரு விரக்தியிலும் இல்ல. நாங்க எல்லா கட்டங்களையும் கடந்து ஒரு தேர்தலையே புறக்கணிச்சவங்க முழுமையா. தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அப்படி செஞ்சதில்லை. அதனால நாங்க எந்த சூழ்நிலைக்கு தயாரா இருப்போம். ஆனா நாங்க திமுக கூட்டணியில தொடரும்ங்கிறத உறுதிப்பட முடிவெடுத்திருக்கிறோம். பொதுக்குழுவிலையும் சரி, இன்றைய நிர்வாக குழுவிலையும் சரி.